வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். தீ அளவின்றி உண்ணான் பெரிதுண்ணி நோய் அளவின்றி படும். ஸோ நம்முடைய பசித்தீனுடைய அளவறிந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். சில பேருக்கு நோய் என்று சொல்லப்பட்ட கூட சில பேருக்கு ஒரு முக்கியமாக ஒரு கம்ப்ளைண்ட் காணப்படும் உடல் வலி. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அதிகமாக காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு நோய் குறிகுணம் என்று சொல்லலாம். எதற்காக இந்த ஃபேட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் வலி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கான தீர்வு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உடல் வலிங்கும் போது எல்லாரும் ஒரு இமேஜினேஷன் உண்டு. உடல் வலி வந்தாலே உடனே அதற்கான தீர்வு முறை ஒரு பெயின் குறைக்கக்கூடிய சில பெயின் கில்லர் டேப்லெட் தான் இன்னைக்கு நாடி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா. முக்கியமாக இந்த டீனேஜில் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம், வயதுகளும் இதை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் எந்த ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் உடல் வலிக்கான மாத்திரை என்று சொல்லக்கூடிய சில வகையான சில குரூப் ஆஃப் டேப்லெட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வகையான மாத்திரை அனைத்துமே உங்களுக்கு உடல் வலியில் வேலை செய்யாது, உங்களுடைய பிரெயினில் வேலை செஞ்சு ஒரு 6 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு அந்த அந்த உடல் வலி அப்படிங்கிட்டு சொல்லக்கூடிய அந்த உணர்வு தடுக்கப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். 6 மணி நேரத்துக்கு கழிச்சு திரும்பவும் அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் பிரெயினில் நின்ன உடனே மறுபடியும் அந்த உடல் வலி வரைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அதே டேப்லெட்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ திருப்பி செய்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு சிறுநீரக கோளாறுனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உடல் வலிக்கு சாப்பிடக்கூடிய இந்த அனல்ஜெசிக் டேப்லெட் என்று சொல்லக்கூடிய சில பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் அனைத்துமே ஒரு கிட்னியை டாக்ஸினை உண்டாகக்கூடியது, லிவர் டாக்ஸின் ஆல்சோ. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கல்லீரலையும் சிறுநீரகத்தை நிச்சயமாகவே அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான உணவாகட்டும் தண்ணீராகட்டும் மருந்தாகட்டும் எல்லாமே லிவர்ல போய் மெட்டபாலிசம் ஆகி தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் உங்களுக்கு இயற்கை சார்ந்த உணவாகும். அதே நேரத்தில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருத்துவமாக இருந்தால் தான் அதுவும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நமக்கு. இப்போ இந்த உடல் வலி இதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேரை பற்றி பார்க்க போகிறோம். குறுந்தொட்டி என்று சொல்லக்கூடிய வேர் மிக அழகாக உடல் வலியை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக காணப்படுது. இன்னைக்கு அந்த குறுந்தொட்டி வேர் எந்த அளவுக்கு உடல் வலியை குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உடல் வலிக்கான காரணத்தில் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இரத்தத்தின் அளவு என்ன என்று தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய சுண்ணாம்பு சத்து கால்சியம் அளவு என்ன தெரிந்து கொள்வது சால சிறந்தது. சுண்ணாம்பு சத்து அளவு குறையும் பொழுதும் ஒரு வகையான உடல் வலி மசில்ஸ் வலி வரும். அதே சேர்த்து எலும்போலியும் சேர்ந்து காணப்படும். அதே நேரத்தில் இரத்தத்தின் அளவு குறையும் பொழுதும், அதாவது நீங்கள் உங்களுடைய நார்மலாக 11-12 கிராம் அளவுக்கு நம்ம இரத்தத்தின் அளவு இருக்க வேண்டும். ஹீமோகுளோபின் பிளட்ல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்று சொல்லலாம். இந்த ஹீமோகுளோபின் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து அது ஆக்சி ஹீமோகுளோபின் என்ற ஃபார்ம்ல மாறும் பொழுதுதான் நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ ஹீமோகுளோபின் இல்லை என்றால் தேவையான அளவு ஆக்சிஜன் நம்ம எடுக்க மாட்டோம். அப்பொழுது உடல் வலி, மூச்சு விடும்போது சிரமம், நடக்கும்போது சிரமம், இந்த மாதிரி வலியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ மிக முக்கியமாக உங்கள் ரத்தத்தின் அளவை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. அதோட சேர்ந்து உங்களுடைய சுண்ணாம்சத்தில் உணவுகளை சாப்பிடுங்க. அதோட சேர்த்து இந்த குறுந்தொட்டி வேர் எந்த அளவுக்கு உடல் வலியை சரியாகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குறுந்தொட்டி பூண்டு பால் செய்ய தேவையான பொருட்கள்: குறுந்தொட்டி வேர், பூண்டு, பால் தேவையான அளவு. குறுந்தொட்டி பூண்டு பால் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்க இல்லையா. குறுந்தொட்டி வேர் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி கொள்ள வேண்டும். இந்த குறுந்தொட்டி வேர் எந்த அளவுக்கு நம்முடைய உடல் வலியை குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு உடல் வலி நிறைய பேருக்கு, வேலை அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கும் அந்த வலி காணப்படுது. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த உடல் வலி எப்போவாது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் எல்லா வயதிபத்திலும் அது வரக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுது. அதற்கான நம்முடைய ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதோடு சேர்த்து இந்த குறுந்தொட்டி வேர் எந்த அளவுக்கு நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய பிரெயினில் ஆக்ட் ஆகி நம்முடைய உடல் வலியை குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். குறுந்தொட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆல்கலைடு, ஒரு எஃபிட்ரின், ஒரு சூடோ எஃபிட்ரின் என்று சொல்லக்கூடிய 2 வகையான ஒரு ஆல்கலைடை பிரித்து எடுத்துருக்காங்க. இந்த எஃபிட்ரின் ஆகட்டும் இந்த சூடோ எஃபிட்ரின் ஆகட்டும் ஒரு மிக சிறந்த சிஎன்எஸ்ல, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வேலை செய்து நம்முடைய உடல் வலியை குறைக்குது. அதோடு சேர்த்து நம்ம பூண்டு எடுத்துருக்கிறோம். பூண்டு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதான் ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ளது. ஏன்னா உடல் வலினாலே அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் கொடுப்பது தான் நான் எப்பொழுதுமே ஒரு ஃபார்முலாவாகவே ஆங்கில மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த குறுந்தொட்டி வேறு இயற்கையாகவே நம்முடைய பிரெயினில் ஆக்ட் ஆகக்கூடியது, அதாவது சிஎன்எஸ்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வேலை செஞ்சு நம்முடைய உடல் வலியை இயற்கையாகவே எப்படி ஒரு ஆங்கில மருத்துவத்தில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியோ ஒரு பெயின் கில்லரோ நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, ப்ரூஃபன் டேப்லெட் ஆகட்டும் சில அனல்ஜெசிக் ஆகிய இந்த குரோசின் குரூப் ஆஃப் டேப்லெட் ஆகட்டும், இது 2 வகையான மருந்துகளுமே மூளையில் வேலை செய்து பிரெயினில் ஆக்ட் ஆகி நம்முடைய உடல் வலியை கடத்தாமல் இருக்கும். அந்த வேலையை தான் அது செய்ய முடியும். இது இயற்கையாகவே அந்த வேலை செய்து அதே நேரத்தில் நம்முடைய உடம்புல
உடம்புல உள்ள நம்முடைய போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆல்கலாய்டு இதில் காணப்படுது. எஃபிட்ரின் அண்ட் நார் எஃபிட்ரின், சூடோ எஃபிட்ரின் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ஆல்கலாய்டும் ஒரு மிக சிறந்த உடல் வலியை குறைப்பதில் மிக சிறந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதோடு சேர்த்து நம்ம பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான், நம்முடைய பாரம்பரியமான ஒரு வாசனை பொருட்கள் இல்லையா பூண்டு ஒரு மிக சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக பயன்படுத்திட்டு சயின்டிஃபிக்கலாகவே அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பூண்டு எடுத்துக்கிறோம். அதோட சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கிறோம். பால் நம்ம எதுக்காக எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல் வலிக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னோம் இல்லையா, தொடர்ந்து 1 நாள் 2 நாள் வலியை நம்ம இன்னைக்கு பற்றி பேசலை, டோட்டலாகவே சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டிக் என்று சொல்லக்கூடிய உடல் சோர்வு, உடல் வலி, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக கால்சியம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக நான் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ பாலில் நீங்கள் தேவையான அளவுக்கு, இப்போ நீங்கள் ஒரு 100 ml பால் எடுத்தீங்கன்னா 100 ml தண்ணீரோட கலந்து இதில் ஒரு 10 வகையான பூண்டையும் போட்டு, அதே நேரத்தில் இந்த குறுந்தொட்டி பூண்டு பால் இன்னொரு வகையான ஒரு முக்கியமான ஒரு நோய்க்கு ஒரு மிக சிறந்த மருந்து. ஒரு மூலிகை அநேக நோய்களை குணமாக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபேட்டிக் என்று சொல்லக்கூடிய உடல் வலியை மட்டும் இதை குறைக்காமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இன்ஃபெர்டிலிட்டி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு நிறைய பேர் இன்னைக்கு மலட்டுத்தன்மையால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதற்கான இயற்கை மருத்துவத்தையும் தாண்டி செயற்கை மருத்துவத்தை எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. அதில் முக்கியமாக இந்த IVF என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் பேபிக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய உடலும் பாதிக்கப்பட்டு, அதே நேரத்தில் நிறைய கையில் உள்ள பணமும் செலவழிஞ்சு நிறைய செலவழித்தும் எங்களுக்கு ஃபெயிலியர், திருப்பி எங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஹார்மோன்ஸை போட்டு உடம்பும் எங்களுக்கு பக்க விளைவுகள் அதிகம் உள்ள உணவுகளை பக்க விளைவு அதிகம் உள்ள மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த மருந்து. நீங்கள் IVF போகும்போது அது போகிறதுக்கு முன்பாக ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் இதை சாப்பிடலாம். நீங்கள் இந்த குறுந்தொட்டி இந்த பூண்டு பாலை தினமும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு 40 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவாங்க. நிச்சயமாகவே உங்களுடைய கர்ப்பப்பை பலப்படும். நல்ல ஒரு கருமுட்டை உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கர்ப்பப்பையில் உள்ள இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் தான் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். அதனால தான் எம்பிரியோ உள்ளே வைக்கும்போது கூட அந்த கரு உருவாகாது, அந்த கரு அந்த கர்ப்பப்பையில் பிடிக்காது சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் கருவை வச்சுட்டோம், அது பிடிக்கலை அப்படின்றவாங்க. ஸோ இந்த குறுந்தொட்டி பூண்டு பால் உங்கள் நல்ல கர்ப்பம் உருவாகிறதுக்கும் நல்ல எண்டோமெட்ரியம் திக்னஸ் உருவாகிறதுக்கும் நிச்சயமாகவே IVF ஃபெயிலியர் ஆன உங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் IVF பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை நீங்களே பார்ப்பீங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு குழந்தை உருவாகும். பெரிய சாதனை. அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலேயே அவரை எதிர்க்க நினைத்தவர்களை எல்லாம் ஓரம் கட்டியது அண்ணா அவர்கள் முழு பலத்தோடு இருக்க துணை புரிந்தது. அண்ணாவிற்கு பிறகு கூட இந்த கட்சியை ஆளும் கட்சியாக இருந்த நிலையிலும் சரி, இல்லாத நிலையிலும், நெருக்கடி நிலை போன்ற சோதனை காலகட்டத்திலும் சரி, திமுக கழகம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன சொல்கிறது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கட்சியை ஒரு ஆல விருட்சமாக வளர்த்திருப்பதை பெரிய சாதனையாக கருதுகிறேன்.